வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலக நாடுகள் ஸ்திரமற்ற நிலையில் இருந்தபோதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளை முன்னெடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகள் ஸ்திரமற்ற நிலையில் இருந்தபோதிலும் இந்தியா சிறந்த எதிர்காலத்தை நோக்கி உறுதியுடன் முன்னேறிக் கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தன்னிறைவு மற்றும் வளர்ச்சியை எட்டுவதற்கு இந்தியா தீவிரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறினார். இந்தியாவை பொறுத்தவரை வளர்ந்து வரும் சந்தை மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாகவும் உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவின் வளர்ச்சியை உலக நாடுகள் வளர்ச்சிக்கான மாதிரியாக கொண்டு செயல்படுவதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 2022ஆம் ஆண்டில் ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவித்தபோது அதன் தாக்கம் ஒட்டுமொத்த உலக நாடுகளிலும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் இருந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 7% என்ற நிலையில் தொடர்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கோவை வரவிருப்பதை ஒட்டி மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோவை விமான நிலையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 19ஆம் தேதி பிரதமர் மோடி கோவை கொடிசியாவில் நடைபெறவுள்ள இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டை துவக்கி வைக்க வருகை புரியவுள்ளார். விமானம் மூலம் கோயம்புத்தூர் வரும் பிரதமருக்கு விமான நிலைய பகுதி மற்றும் கொடிசியா சாலையில் இருபுறங்களிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. இதனை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கோவை விமான நிலையம், கொடிசியா சாலை, கொடிசியா வளாகம் முழுவதும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் வருகையை முன்னிட்டு கோயம்புத்தூர் மாநகரில் சில பகுதிகள் ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளன. சிங்காநல்லூர், SIHS காலனி, சின்னியம்பாளையம், நேரு நகர், காலப்பட்டி, கொடிசியா உள்ளரங்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், சிட்ரா, பீலமேடு, சரவணம்பட்டி, லட்சுமி மில்ஸ், ராமநாதபுரம் மற்றும் பந்தயசாலை ஆகிய பகுதிகள் தற்காலிகமாக ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 19ஆம் தேதி மாலை 7 மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்படுவதாக கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளை முன்னெடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான 23வது ஆண்டு உச்சிமாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இந்தியா வருவதற்கான ஆயத்தப் பணிகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். பல்வேறு துறைகளில் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவும் இருதரப்பு ஒப்பந்தங்களை இறுதி செய்வதற்கான பணிகளிலும் இரு நாடுகளும் ஈடுபட்டிருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அந்த குழந்தைகள் குறித்த செய்தியை அறிந்து மாவட்ட ஆட்சியரிடம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்க அறிவுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சர் திரு ஏ வ வேலு அவர்களுக்கு தேவையான உடனடி நிதி உதவியை வழங்கியதாகவும் அவர் கூறியுள்ளார். அந்த குழந்தைகளிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதுடன் 4 குழந்தைகளும் முன்னேறிட தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். சேலத்தில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் இடம்பெற்ற மரபு சந்தை திருவிழா மக்களை கவரும் வகையில் அமைந்தது. இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் பொருட்களை விற்பனை செய்ய அரசு தனி இடம் ஒதுக்கித் தர வேண்டும் என்று இதில் பங்கேற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்திலிருந்து அரவிந்தன். இயற்கை நலம் திருவிழாவில் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட இயற்கை விவசாயிகள், மதிப்பீட்டு உற்பத்தியாளர்கள் சேர்ந்து கடை அமைச்சிருக்கும். முற்றிலும் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட நஞ்சில்லா காய்கறிகள், சிறுதானியங்கள், மதிப்பீட்டு உற்பத்தி பொருட்கள் மட்டுமே இங்க சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. சிறுதானிய உருண்டை, களி, கம்பஞ்சோறு இது மாதிரி பாரம்பரிய உணவு வகைகளை காட்சி மற்றும் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க. பொதுமக்கள் வரவேற்பு ரொம்ப அதிகமா இருக்கு. இயற்கை விவசாயியா நான் சொல்லிக்கிற விரும்புறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயியா மாறிட்டு இருக்காங்க. அந்த மாறுறவங்களுக்கு ஆதரவு தரணும். இதுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லயும் உணவு திருவிழா மற்றும் மரபு திருவிழா, மரபு காய்கறி திருவிழா இது நம்ம முன்னெடுக்கணும். அதன் வாயிலா
எதிர்கால சந்ததியினருக்கு வந்து நம்ம அதை தெரியப்படுத்தணுங்கிறத இந்த நிகழ்வின் வழியா தெரிவிச்சுக்கிறேங்க. என் பேர் வெங்கடாஜலம். நான் 8 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இயற்கையா பண்றதுனால மக்களுக்கு நஞ்சில்லா உணவு கொடுக்கறதுனால ஆரோக்கியமா நல்லா இருக்காங்க. முதல்ல எங்களுக்காக தான் பண்ணோம். மற்றது படிப்படியா மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்ணியிருக்கோம். நான் 7 வருஷமா உழவர் சந்தையில தான் நம்மள மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய மக்கள்கிட்ட இப்போ விழிப்புணர்வு வந்துச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து. அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு. பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி 12%-இலிருந்து 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோர்தானா அணை பகுதியை சுற்றுலா தலமாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார். காட்பாடி அருகே 36,59,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு சுற்றுலா தலமாக தரம் உயர்த்தப்பட்ட கழிஞ்சூர் மற்றும் தாரா படவேடு ஏரிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அவர் பேசினார். மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். காட்பாடியில் வெடிமருந்து தொழிற்சாலை இருந்த இடத்தில் 2 மிகப்பெரிய நிறுவனங்களின் சார்பில் தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் திரு துரைமுருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. மாநிலத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் வரும் 23ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இருவரிச் செய்திகள். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் 20 அம்ச வரைவு திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்யாவின் அதிரடி தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து 100 ரஃபேல் போர் விமானங்கள் மற்றும் அதிநவீன ஜெட் விமானங்களை யுக்ரைன் வாங்க உள்ளது. பீகாரில் புதிய அரசு பதவியேற்பு விழா நாளை மறுநாள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். நாட்டின் மொத்த ஏற்றுமதி நடப்பாண்டில் கடந்த ஏப்ரல் முதல் அக்டோபர் மாதம் வரையிலான காலத்தில் 4.8% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய ஜசீர் பிலால் வானி என்ற தீவிரவாதியை ஸ்ரீநகரில் NIA அதிகாரிகள் நேற்று கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி கலைச்செல்வி மோகன் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறும் முன்னாள் படைவீரர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கான குறைதீர் முகாம் இன்று கேணிக்கரை பகுதியில் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக 24 மணி நேரமும் செயல்படும் தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு சேகர் பாபு தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலில் சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏலச்சீட்டு நடத்தி மக்களிடம் பணத்தை ஏமாற்றிய தனியார் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகள் ஸ்திரமற்ற நிலையில் இருந்த போதிலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ரஷ்யாவும் பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான நடைமுறைகளை முன்னெடுத்திருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பெற்றோரை இழந்து தவிக்கும் 4 குழந்தைகளின் எதிர்காலத்தை அரசு பாதுகாக்கும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள மோர்தானா அணையை சுற்றுலா தலமாக மாற்ற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.